சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா. 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றணும்னா இன்டு 100 மல்டிப்ளை பண்ணணும். 700 சென்டிமீட்டர். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு அளவீடு என்று பெயர். சரியானதை தேர்ந்தெடு. கிலோமீட்டர் > மீட்டர் > சென்டிமீட்டர் > மில்லிமீட்டர். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை எப்படி இருக்க வேண்டும்? அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. சரியா தவறா என எழுதுக. நிறையை 126 கிலோகிராம் என்பதை கூறுவது சரியே. சரி. ஒருவரின் மார்பளவை அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும். தவறு. அளவு நாடா. 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர். சரி. முழம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பக தகுந்த முறையாகும். தவறு. நீளத்தை அளவிடுவதற்கு மீட்டர் தான். எஸ்ஐ அலகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அலகு முறையாகும். சரி. கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்ப்போம். எஸ்ஐ அலகுமுறை நீளத்தின் அலகு மீட்டர். 500 கிராம் டேஸ் அரை கிலோ. டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு கிலோமீட்டர் அளக்கலாம். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அதே 5 கிலோமீட்டர் 5 × 100 5 கிலோமீட்டர் மீட்டராக மாற்றோம்னா 1000. அப்போ 5 × 1000 5000 மீட்டர். ஒப்புமையை பார்க்கலாம். சர்க்கரை பொது தராசுனா எலும்பிச்சை சாறு அளவு ஜாடி. மனிதனின் உயரம் சென்டிமீட்டர்னா பென்சிலின் முனை நீளம் மில்லிமீட்டர். பால் பருமன்னா காய்கறி நிறை. பொறுத்துக்க பார்க்கலாம். முன்னங்கை நீளம் முழம். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நானோ 10⁻⁹. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. கிலோ 10⁻³ அடுத்து பின்வரும் அலகினை ஏறு வரிசையில் எழுதுகன்னு சொல்லி கேட்கலாம். மில்லிமீட்டர், அப்போ அதோட கொஞ்சம் பெருசு சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். இப்போ அடுத்தது வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. கீழ்கண்டவற்றில் எது அலைவுறு இயக்கம்? அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். எது அலைவுறு இயக்கம் கேட்டாங்கன்னா அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். கீழ்கண்டவற்றில் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுது. வேகம் = தொலைவு பை காலம். வேகம் = தொலைவு பை காலம். கீதா தன் தந்தையின் வண்டியினை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறார். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்து கொண்டால் கூற்று 2 மட்டும் சரி. அதாவது கீதாவின் வேகம் மணிக்கு 1 கிலோமீட்டர் தூரம். கீதாவின் வேகம் மணிக்கு 1 கிலோமீட்டர். அப்போ 2 மட்டும்தான் சரி. சரியா தவறா பார்க்கலாம். மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கு இயக்கம் அலைவு இயக்கம் ஆகும். மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கு இயக்கம் அலைவு இயக்கம் சரி. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு மாற்றம். அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு மாற்றமா? தவறு. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரான இயக்கமாகும். மாறுபட்ட வேகம் அவங்களே சொல்லிட்டாங்க. அது சீரான இயக்கம் கிடையாது. அதுவும் தவறு. வருங்கால மனிதனின் பதிலாக ரோபோக்கள் செயல்படும். வருங்காலத்தில் மனிதர்களின் பதிலாக ரோபோக்கள். கண்டிப்பாக சரி. கோடிட்ட இடங்கள் பார்க்கலாம். சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் ஆமாம், சாலையில் நேராக செல்லும் நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை ஒரு தொடா விசையாகும். புவியீர்ப்பு விசை தொடா விசையாகும். மண்பாட்டம் செய்வோரின் சக்கரத்தின் சுழற்சி ஒரு சுழற்சி இயக்கம் தான். ஒரு பொருள் சம கால இடைவெளியில் சமதொலைவை கடக்குமானால் அப்பொருள் சீரான இயக்கம். அது ஒரு பொருள் சம கால இடைவெளியில் சமதொலைவை கிடைச்சா அது சீரான இயக்கம். பொறுத்துக்க பார்க்கலாம். சர்க்கஸ் விடுதல் நேர்கோட்டு இயக்கம். சர்க்கஸ் விடுதல் நேர்கோட்டு இயக்கம். பம்பரம் சுற்றுதல் சுழற்சி இயக்கம். ஊஞ்சல் ஆடுதல் அலைவு இயக்கம். கல்லை கயிற்றில் கட்டி சுற்றுதல் வட்ட இயக்கம். சாலையில் செல்பவர் கார் நேர்கோட்டு இயக்கமும் இருக்கும், சுழற்சி இயக்கமும் இருக்கும். ஆனால் சர்க்கஸ் விடுதல் மட்டும் நேர்கோட்டு இயக்கம். நல்லா வச்சுக்கணும். சர்க்கஸ் விடுதல் நேர்கோட்டு இயக்கம். தொடர்பின் அடிப்படையில் நிரப்புக. பந்தை உதைத்தல் தொடு விசை. இலை கீழே விழுது தொடா விசை. தொலைவு மீட்டர். வேகம் மீட்டர் பை வினாடி. சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல். அலைவு இயக்கம் மிதிவண்டி, அதாவது ஊஞ்சல். மிதிவண்டி ஊஞ்சல். அலைவு இயக்கம் ஊஞ்சல். இப்போ பாருங்கள். தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் பெயர். தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் செயல்படும் விசை தொடா விசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருள் நிலை மாறுபடுதல் இயக்கம். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது இயக்கம் எனப்படும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் கால ஒழுங்கு மாற்றம் எனப்படும். சமகால இடைவெளியில் சமதொலை கடந்தால் அது சீரான இயக்கம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலையை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் தான் ரோபோட். அதாவது நுணுக்கமான கடினமான வேலையை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் தான் ரோபோட். அடுத்த லெசன் பார்க்கலாம். டேஸ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்ல. தங்கம், மோதிரம், இரும்பு ஆணி, எண்ணெய் துளி இதெல்லாம் பருப்பொருளால் ஆனது. ஒளி, சூரிய ஒளி என்னது? அந்த ஒளி வெளிச்சம் பருப்பொருளால் ஆனதல்ல. 400 மில்லிமீட்டர் தொலைவை கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லிமீட்டர் நீரை ஊற்றும் பொழுது இப்பொழுது நீரின் பருமன் 200 மில்லிலிட்டர்.
அது 400 மில்லிலிட்டர் கொள்ள கொண்ட ஒரு கிண்ணத்தில் வந்து 200 மில்லிலிட்டர் நீரை ஊற்றும் போது நீரின் பருமன் வந்து என்னது அப்படியே தான் இருக்கும். 200 மில்லிலிட்டர். தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம். கையால் தெரிந்தெடுத்தல். அரிசி மற்றும் பருப்புகளில் கலந்துள்ள லேசான மாசு பொருள் வந்து பிடிச்சா அது போயிடும். தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவதில் எது அவசியம் தேவைப்படுகிறது? தூற்றுன்னு சொன்னால் கண்டிப்பாக காற்று தான். டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்கலாம். திடப்பொருளை வந்து அதாவது வடிகட்டுறதுனா என்ன பண்ணும்? நீரத்தை எடுத்தால் திடப்பொருள் மட்டும் தங்கியிருக்குமா? அப்போ வந்து டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுறது மூலம் பிரிக்கலாம்னா திடப்பொருள் நீர்மம் உள்ளது. பின்வருவதில் எது கலவை அல்லன்னு கேட்டிருக்காங்க. நீர் வந்து ஒரு கலவை கிடையாது. எதெல்லாம் பாலுடன் காப்பி கலக்கிறது, எலுமிச்சை ஜூஸு, கொட்டைகள் புதைந்த ஐஸ்கிரீம், அதில் வந்து எது கலவை அல்ல அப்படின்னா நீர். சரியாக தவற பார்க்கலாம். காற்று அழுத்தத்திற்கு உட்படாது, தவறு. காற்று வந்து அழுத்தத்திற்கு உட்படாதுன்னு சொல்கிறாங்க, அது தவறு. திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு. திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை, ஆனால் வந்து குறிப்பிட்ட வடிவம் உண்டு அப்படின்னு இருக்கா, அது தவறு. திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன, தவறு. அது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். சமையலுக்கு முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவி அந்நீரை வடிகட்டுதல் மூலம் பிரித்தெடுக்கலாம். சரி, ஆமாம், வடிகட்டும் நீரையும் திடப்பொருளையும் அந்த நீர்மம் வந்து கலந்ததையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வடிகட்டும் மூலம் பிரித்தெடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து திடப்பொருள்கள் இருந்து நீர்ம பொருட்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே. ஆமாம், சரி. தானியங்களையும் உமியையும் தூற்றுதல் மூலம் பிரிக்கலாம். சரி. காற்று ஒரு தூய பொருளாகும். காற்று வந்து ஒரு தூய பொருள் எல்லாம் கலந்தது, அப்போ வந்து காற்று வந்து தூய பொருள், தவறு. தயிரிலிருந்து வெண்ணெய் வண்டலாக்குதல் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம். இல்லை, தயிரிலிருந்து வெண்ணெய் வந்து தவறு. இது பொறுத்து பார்த்தலாம். எளிதில் உடையக்கூடியது, அதாவது நொறுங்கும் தன்மை உடையது வந்து மண்பானை. எளிதில் வளையக்கூடியது வந்து நெகிழி ஒயர். எளிதில் இழுக்கலாம் வந்து ரப்பர் வளையம். எளிதில் அழுத்தலாம் வந்து பருத்தி கம்பளி. எளிதில் அழுத்துறது வந்து பருத்தி கம்பளி. எளிதில் வெப்பமடையும் உலோகத்தட்டு வந்து வேகமாக வந்து வெப்பமடையும். பொறுத்துக்க பார்த்தலாம். கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை நீக்குதல். பொருளை நீக்குதல் வந்து பொறுத்து. ஒன்றுக்கு வந்து 4 அரிசி மற்றும் கைகளால் தேர்வு செய்தல். அடுத்து வந்து லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தல். அதுக்கு வந்து உமி மற்றும் நெல் தூற்றுதல் மூலம். கரையாத மாசு பொருட்களை நீக்குதல் வந்து மணல், நீர், அது வந்து தெளிய வைத்து இருத்தல். காந்தத்தன்மை கொண்ட பகுதி பொருட்களை காந்தத்தன்மை அற்ற பகுதியிலிருந்து பிரித்தல். அதாவது இரும்பு சார்ந்த மாசுகள் காந்த பிரிப்பு முறை. அடுத்த 4க்கு வந்து காந்தத்தன்மை அதை பார்த்தாச்சு. நீர்மங்களிலிருந்து திண்மங்களை பிரித்தெடுத்தல் வந்து இது 5க்கு வந்து உமி மற்றும் நெல். ஒன்றுக்கு வந்து சுண்ணாம்பு கட்டி மற்றும் நீருடன் கலந்த கலவை, அது வந்து வடிகட்டுதல் மூலம். அடுத்து கொடிட்டத்தை பார்த்துடலாம். பருப்பொருள் என்பது மிக சிறிய துகளால் ஆனது தான். திண்மத்தில் துகள்கிடையே உள்ள இடைவெளி வந்து எதை விட குறைவு? திண்மத்தில் துகள்கிடையே உள்ள இடைவெளி வந்து திரவ வாயுவை விட வந்து குறைவு தான். நெல் தவத்திலிருந்து தானியங்களை வந்து டேஸ் முறையில் பிரித்தெடுக்கலாம். தூற்றுதல் முறையும் பிரித்தெடுக்கலாம். உப்புமாவில் இருந்து டேஸ் முறையில் மிளகாயினை நீக்கலாம், அதாவது கையால் தெரிந்தெடுத்தல். நீரில் இருந்து களிமண் துகள்களை நீரில் வந்து டேஸ் முறையில் பிரித்தெடுக்கலாம். அதாவது நீரில் உள்ள களிமண் துகள்களை தெளிய வைத்து இருத்தல் மூலம் பிரித்தெடுக்கலாம். ஊசி, பென்சில், ரப்பர், வளையம் இவற்றில் டேஸ் காந்தல் கவரப்படும். இதில் வந்து ஊசி வந்து காந்தல் கவரப்படும். குழாய் கிணறுகளிலிருந்து பெறப்படும் நீர் பொதுவாக என்னது? டேஸ் நீராக இருக்கும். குழாயிலிருந்து பெறப்படும் நீர் வந்து தூய நீர். அடுத்து சரியான விடையை பார்க்கலாம். குளம் டேஸ் விளையாடுறதுக்கு உதாரணமாகும். நன்னீர் வாழிடம். குளம் வந்து நன்னீர் வாழிடம். இலை துளையின் முக்கிய வேலை வந்து நீராவி போக்கு. நீரை உறிஞ்சு பகுதி வேர் சொல்கிறோம். தாவரங்களுக்கு வாழிடம் வந்து நீர்வாழ் தாவரங்களின் வாழிடம் வந்து நீர். சரியாக தவற பார்க்கலாம். தாவரங்கள் நீரின்றி வாழ முடியாது, தவறு. தாவரங்கள் அனைத்திலும் பச்சையும் காணப்படும். சரி. தாவரங்கள் 3 பாகங்கள் பார்த்தோன்னா வேர், தண்டு, இலை. இதில் வந்து தாவரங்கள் 3 பாகங்கள். இது மட்டும் கிடையாது, தவறு. மலையில் நன்னீர் வளர்கிறதுக்கு உதாரணமாகும். மலைகள் நன்னீர் வளர்கிறதுக்கு இது தவறு. வேர் வந்து முட்களாக மாற்றடைந்துள்ளது, தவறு. பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. சரி.
புவியின் நீரின் மேற்பரப்பு வந்து நீர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 70% இருக்குது. பூமி மிகவும் வறண்ட பகுதி வந்து பாலைவனம். ஊன்றுதல் உறிஞ்சுதல் இரண்டு வந்து வேரின் பணிகள். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மையான பகுதி வந்து இலைகள். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மையான இது வந்து இலைகள். ஆணிவேர் தொகுப்பு டேஸ் தாவரங்கள் காணப்படுகிறது. ஆணிவேர் 27 தாவரங்கள். மலைகள் மலைகள்லாம் இமயமலை. பாலைவனம் வந்து வறண்ட இடங்கள். தண்டு வந்து கிளைகள். ஒளிச்சேர்க்கை இலைகள். சல்லிவேர் தொகுப்பு ஒருவியத்திலை தாவரம். தாவரங்களின் பாகம் மற்றும் பணிகள் சரியான முறையிலிருந்து கீழிலிருந்து மேலாக வரிசைப்படுத்துக. இலை, தண்டு, வேர், மலர்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னது இருக்கும்? வேர், தண்டு, இலை, மலர்கள். வேர், தண்டு, இலை, மலர்கள். நீராய்ப்போக்கு கடத்துதல் வந்து சொல்லியிருக்காங்க. கடத்துதல், உறிஞ்சுதல், ஊன்றுதல். இது வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஊன்றுதல், அதுக்கப்புறம் உறிஞ்சுதல், கடத்துதல், நீராய்ப்போக்கு. ஊன்றுதல், உறிஞ்சுதல், கடத்துதல், நீராய்ப்போக்கு. அது வந்து வேர், தண்டு, இலை, மலர். தகுந்த வார்த்தைகளை கொண்டு கீழ்கண்டவற்றை நிரப்புக. நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றிலிருந்து சூழ்நிலை மண்டலம் என்று அழைக்கலாம். செல்களின் எண்ணிக்கை அடிப்படையில் விலங்குகள் வந்து ஒரு செல் மற்றும் பல செல் உயிரை வகைப்படுத்தலாம். பறவைகள் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்படுகிறது. அதாவது இது திருப்புவதற்கு உதவுகிறது. அமீபா டேஸ் உடன் இடம்பெயர் செய்கிறது. போலிக்கால்கள். சரியா தவறா? ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடமே வாழிடம் எனப்படும். சரி. புவியின் அமைப்பு மற்றும் சூழலுக்கு புவியின் அனைத்து இடங்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். புவியின் அமைப்பு மற்றும் சுற்றுச்சூழலும் புவியின் அனைத்து இடங்களும் ஒரே மாதிரியாக தவறு. ஒரு சில உயிரின அமீபா பொய்க்கால்கள் மூலம் இடம்பெயர் செய்கின்றன. சரி. பறவைகள் ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மட்டுமே பார்க்க முடியும். தவறு. பாராமிசியம் வந்து ஒரு சில உயிரி. தவறு. வெப்பமண்டல மலைக்காடுகளில் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. நிலப்பரப்பு சூழ்நிலை மண்டலம். அது வெப்பநிலை மண்டலத்தில் வந்து புல்வெளிகளும் மற்றும் பாலைவனங்களும் நிலப்பரப்பு சூழ்நிலை மண்டலம் என அழைக்கப்படுகிறது. ஒரு சிலான உயிரினங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சில உயிரிகள். மீனின் சுவாச உறுப்பு செபில்கள். கால்களில் உள்ள வலை நகங்கள் மூலம் பள்ளிகள் தரையில் இறங்கும். ஒட்டகங்கள் தங்கள் திமிங்கலத்தில் டேஸ் சேமிக்கின்றன. கொழுப்பு. நம் உடலில் தசைகள் உருவாவதற்கு டேஸ் தேவைப்படுகிறது. புரதம். தசைகள் உருவாவதற்கு புரதம் தேவைப்படுகிறது. ஸ்கர்பி டேஸ் குறைப்பினால் ஏற்படுகிறது. விட்டமின் சி. ஸ்கர்பி வந்து விட்டமின் சி குறைப்பினால் ஏற்படுகிறது. கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்தில் ஒன்றாகும். தாது பொருள் ஒன்றாகும். கால்சியம் வந்து தாது பொருளில் ஒன்றாகும். நம் உண்ணும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவை வந்து அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன. நம்ம வந்து உணவில் வந்து பழங்கள் மற்றும் காய்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதுவற்றில் வந்து அதிக விட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன. வந்து பாக்டீரியா வந்து ஒரு சிறிய டேஸ் நுண்ணுயிரியாகும். பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல். பாக்டீரியா ஒரு சிறிய ப்ரோகேரியாட்டிக். நம் உணவில் வந்து 3 முக்கிய தாதுகள் உள்ளன. தவறு. நம்ம உணவில் 3 முக்கிய தாது மட்டும் இருக்க. தவறு. நம் உடலில் ஆற்றலை சேமித்து வைக்க அந்த கொழுப்பு உதவுகிறது. சரி. அனைத்து பாக்டீரியாக்களும் நீர்நிலைகளை பெற்றுள்ளன. தவறு. அனைத்து பாக்டீரியாக்களும் நீர்நிலை. தவறு. ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து உதவுகின்றன. சரி. ஓம்பீர் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலும். ஓம்பீரின் உடலுக்கு வெளியேயும் உடலுக்கும் வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலும். தவறு. ஊட்டச்சத்து குறைபாடு டேஸ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடு நோய்களுக்கு வழிவகுக்கிறது. பெரியவர்களில் அயோடின் சத்து குறைபாடு டேஸ் நோய் ஏற்படுகிறது. பெரியவர்களுக்கு வந்து முன்கழுத்துக்கள் அலை. பெரியவர்களுக்கு அயோடின் குறைபாடு என்ன நோய் ஏற்படுதுன்னா முன்கழுத்துக்கள் அலை. விட்டமின் டி குறைபாடால ரிக்கெட்ஸ். விட்டமின் டி குறைபாடால ரிக்கெட்ஸ் நோய் ஏற்படுது. டைபாய்டு நோய் வந்து டேஸ் மாசுதல் ஏற்படுகிறது. உணவு மற்றும் நீர். டைபாய்டு காய்ச்சல் வந்து உணவு மற்றும் நீர் மாசுபடுதல் ஏற்படுகிறது. உடனே இன்ஃப்ளூயன்சா வைரஸ், அதாவது குளிர் காய்ச்சல். இதுக்கு பேர் இன்னொரு பேர் குளிர் காய்ச்சல் வைரஸ் இல்லாட்டி இன்ஃப்ளூயன்சா வைரஸ். குளிர் காய்ச்சல் வந்து டேஸ் நுண்ணுயிரால் ஏற்படுகிறது. குளிர் காய்ச்சல் வந்து இன்ஃப்ளூயன்சா வந்து வைரஸ் நோய். அரிசி வந்து கார்போஹைட்ரேட்னா பருப்பு வகையிலிருந்து புரதம். விட்டமின் டி ரிக்கெட்ஸ்னா விட்டமின் சி வந்து ஸ்கர்பி. அயோடின் முன்கழுத்துக்கள் அலை. இது வந்து இரும்பு குறைவினால ரத்த சோகை நோய் ஏற்படுது. காலரா வந்து பாக்டீரியா, சின்னம்மை வந்து வைரஸ். காலரா வந்து பாக்டீரியா, சின்னம்மை வந்து வைரஸ். பொறுத்த பார்க்கலாம். விட்டமின் ஏ, பி, சி, டி, ஈ இருக்குது. விட்டமின் ஏ குறைபாடால என்ன ஏற்படுது? மாலைக்கண். விட்டமின் ஏ வந்து மாலைக்கண். விட்டமின் பி குறைபாடால பெரி. விட்டமின் பினால பெரி. விட்டமின் சினால வந்து ஸ்கர்பி. விட்டமின் டினால வந்து ரிக்கட்ஸ். விட்டமின் ஈனால வந்து மலட்டுத்தன்மை. விட்டமின் இ மலட்டுத்தன்மை. விட்டமின் கேனால வந்து இரத்த உறையாமை போதுமற்றது. விட்டமின் ஏ வந்து மாலைக்கண். விட்டமின் பி வந்து
பினால் வந்து ஸ்கர்பி, இல்லை விட்டமின் பினால் வந்து பெரிபெரி, விட்டமின் சினால் ஸ்கர்பி, விட்டமின் டினால் வந்து ரிக்கெட்ஸ், விட்டமின் ஈனால் வந்து மலட்டுத்தன்மை. நெக்ஸ்ட்டு கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சார்லஸ் பாப்பேஜ். கீழ்கண்டவற்றில் கணினி மறுபடி வந்து கைபேசி. கணினியின் மறுபடி வந்து கைபேசி. முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து 1946. முதல் கணினி வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1946. கணினியின் முதல் நிரலர் வந்து லேடி வில்லிங்ஸ்டன். பொருத்தமில்லாத குறிப்பிடுக. கணிப்பான அபாக்கஸ் மணிக்கணினி. இதில் வந்து மின்னட்டை தான் பொருத்தமானது. தரவு என்பது டேஸின் விவரங்கள் ஆகும். முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள். தரவுனா முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள். உலகில் முதல் பொது பயன்பாட்டு கணினி வந்து அந்த இது ENIAC. தகவல் என்பது டேஸ் விவரங்களாகும். தகவல் வந்து முறைப்படுத்தப்பட்ட. 5ஆம் தலைமுறை வந்து டேஸ் நுண்ணறிவு கொண்டது. அதாவது 5ஆம் தலைமுறை வந்து செயற்கை நுண்ணறிவு கொண்டது. குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கீட்டு கருவி வந்து அபாக்கஸ். குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கீட்டு கருவி வந்து அபாக்கஸ். சரியா தவறா? கணினி ஒரு மின்னணு இயந்திரம். சரி. கணினியை கண்டறிந்தவர் சர் ஐசக் நியூட்டன். தவறு. கணினி கணக்கீடுகளை மிக விரைவாக செய்யும். சரி. முதல் தலைமுறை கணினி பார்த்தோம்னா வெற்றிட குழாய்கள். முதல் தலைமுறை வந்து வெற்றிட குழாய்கள். 2ஆம் தலைமுறை வந்து இது மின்மய பெருக்கி. 3ஆம் தலைமுறை வந்து ஒருங்கிணைந்த சுற்று. 4ஆம் தலைமுறை வந்து நுண் செயலி. 5ஆம் தலைமுறை வந்து செயற்கை நுண்ணறிவு. முதல் கணினி எப்படி இருந்துச்சுன்னா வெற்றிட குழாயாக இருந்துச்சு. 2ஆம் இது வந்து மின்மய பெருக்கியாக இருந்துச்சு. 3ஆம் தலைமுறை வந்து ஒருங்கிணைந்த சுற்று. 3ஆம் தலைமுறை ஒருங்கிணைந்த. 3ஆவது வந்து ஒருங்கிணைந்த சுற்று. 4ஆம் தலைமுறை வந்து மின் செயலி. 4ஆம் தலைமுறை மின் செயலி. 5ஆம் வந்து செயற்கை நுண்ணறிவு. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள் வந்து வேகமாக நகரத் தொடங்கும். வெப்பத்தின் அலகு ஜூல். 30 டிகிரி வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும்போது அது உருவாகும் நீரின் வெப்பநிலை வந்து ஏறக்குறைய வந்து என்னது 40. ரெண்டையும் கூட்டி நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் 40 கிடச்சிரும். அதாவது 30 டிகிரி வெப்பநிலை உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி வெப்பநிலை உள்ள 1 லிட்டர் நீர் ஒன்றாக சேர்த்தும் போது 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஏறக்குறைய 40 டிகிரி. அது 50 டிகிரி வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு கூட்டினை 50 டிகிரி வெப்பநிலையில் உள்ள நீர் நிரப்பிய முகவையில் போடும்போது வெப்பமானது இரும்பு கூட்டிலேருந்து நீருக்கோ நீர்லேருந்து இரும்பு குண்டுக்கோ மாறாது. அப்படியே தான் இருக்கும். 50 டிகிரி வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டை வந்து 50 டிகிரி வெப்பநிலையில் உள்ள நீர் நிரப்பிய முகவையில் போடும்போது வெப்பமானது வந்து இரும்பு கூட்டிலேருந்து நீருக்கோ நீர்லேருந்து இரும்பு குண்டுக்கோ வந்து மாறாமல் தான் இருக்கும். வெப்பம் வந்து சூடான பொருளிலிருந்து குளிரான பொருளுக்கு வந்து பரவும். சூடானது குளிரான பகுதிக்கு பரவும். பொருளின் சூடான நிலையானது வெப்பநிலைமானி கொண்டு கணக்கிடப்படுகிறது. பொருளின் சூடான நிலை வந்து வெப்பநிலைமானி கொண்டு கணக்கிடப்படுகிறது. வெப்பநிலை SI அலகு கெல்வின். வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் வந்து விரிவடையும். குளிர்விக்கப்படும் போது சுருங்கும். வெப்பப்படுத்தும் போது திடப்பொருளாகவும் விரிவடையும். குளிர்விக்கும் போது சுருங்கும். 2 பொருளுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை 2 வந்து வெப்ப சமநிலை உள்ளன. 2லே மாறவே இல்லைனா அது 2மே என்னது வெப்ப சமநிலை இருக்குன்னு அர்த்தம். சரியா தவறா பார்க்கலாம். வெப்பம் ஒரு வகையான ஆற்றல். இது வந்து வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து குறைவான பொருளுக்கு பரப்பும். ஆமாம், வெப்பம் அதிகிலிருந்து குறைவாக தான் பரப்பும். நீரிலிருந்து வெப்பம் வெளியேற்றும் பொழுது நீராவி உருவாகும். தப்பு. நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும்போது நீராவியில் தவறு. வெப்ப விரிவு என்பது பொதுவான தீங்கானது. வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது. சரி. வெப்ப விரிவு வந்து பொதுவாக தீங்கானது. போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் போது அதிகம் விரிவடையாது. தவறு. போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் போது அதிகம் விரிவடையாமல் தவறு. அப்போ விரிவடையும். வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டுமே ஒரே அலகினை பெற்றுள்ளது. வெப்பம் வந்து வெப்பநிலையும் வேறு. அப்போ வந்து தவறு. வெப்பம் வந்து ஜூல். வெப்பத்தின் அலகு வந்து ஜூல். வெப்பநிலையின் அலகு வந்து கெல்வின். வெப்ப சமநிலையில் இருக்கும். அதாவது வெப்பம் பரிமாற்றம் இல்லைன்னா சமநிலை இருக்கும். பனிக்கட்டி 0 டிகிரி, கொதிநீர் வந்து 100 டிகிரி. வெப்பநிலை அலகு வந்து ஜூல். வெப்பத்தின் அலகு ஜூல். வெப்பநிலை அளவு கெல்வின். வெப்பம் ஜூல்னா வெப்பநிலை வந்து கெல்வின். பனிக்கட்டி 0 டிகிரினா கொதிநீர் வந்து 100 டிகிரி. மூலக்கூறில் மொத்த இயக்காற்றல் வெப்பம்னா சராசரி இயக்காற்றல் சராசரி வெப்பம். மூலக்கூறில் மொத்த இயக்காற்றல் வெப்பம். சராசரி இயக்காற்றல் வந்து சராசரி வெப்பம். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் வந்து மின்கலம். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் வந்து மின்கலம். மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் வந்து மின் உற்பத்தி நிலையம். இதில் வந்து இது மின்கல அடுக்கின் சரியான குறியீட்டை தேர்ந்தெடுக்க. மின்கல அடுக்கின் சரியான குறியீடு. ஆன்சர் வந்து இதில் டி ஆப்ஷன் தான் வந்து எனது சரியான இது. மின்கல சரியான குறியீடு தேர்ந்தெடுக்க டி ஆப்ஷன் வந்து இதில் இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு பேட்டரி என்னது பாசிட்டிவ் நெகட்டிவ். சரியா? இது ஃபஸ்ட்டு ஏ உள்ளது கரெக்ட். இதுக்கு இது வந்து இதில் வந்து மின்விளக்கு ஒளிரும் கேட்டிருக்காங்க.
எது கனெக்ஷன் கரெக்டாக இருக்கோ அதில் தான் மின்விளக்கு எரியும். டி வந்து கரெக்டு. கீழ்கணக்கில் எது நற்கடத்தி? வெள்ளி, மரம், அழிப்பான், நெகிழினா பிளாஸ்டிக் எதுனா மரம் கடத்தாது. வெள்ளி மட்டும் தான் நல்ல நற்கடத்தி. டேஸ் பொருள்களின் தன் வழியாக மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன. அதாவது மின்கடத்தி சொல்கிறோம். ஒரு மூடிய மின்சுற்றில் பாயும் மின்சாரம் வந்து மின்னோட்டம் சொல்கிறோம். டேஸ் மின்சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுதுனா சாவி. மின்கல குறியீட்டில் பெரிய செங்குத்தான கோடு வந்து நேர்முனை குறிக்கிறது. அந்த செங்குத்து கோடு வந்து நேர்முனை குறிக்கிறது. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மின்கல தொகுப்பு வந்து மின்கல அடுக்குன்னு சொல்கிறோம். 2க்கு மேலே அந்த மின்கலங்களின் தொகுப்பு வந்து மின்கல அடுக்குன்னு சொல்கிறோம். பக்க இணைப்பு மின்சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு. பக்க இணைப்பில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு. சரி. 2 மின்கலன்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கு ஒரு மின்கலத்தில் முனையிலிருந்து மற்றொரு மின்கலத்தை எதிர்முனையோடு இணைக்க வேண்டும். தவறு. அது 2 மின்கலன்கள் கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கின் ஒரு மின்கலத்தின் எதிர்முனை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்க வேண்டும். ஆப்போசிட்லாம் இணைக்கணும். அப்போ தவறு. சாவி என்பது மின்சுற்று திறக்க மூட பயன்படும் சாதனமாகும். சரி. தூய நீர் ஒரு நற்கடத்தி ஆகும். தூய நீர் என்பது நற்கடத்தி ஆகும். தவறு. துணை மின்கல ஒரு முறை மட்டும் பயன்படுத்த முடியும். துணை மின்கலத்தை வந்து ஒரு முறை மட்டும் பயன்படுத்த இல்லை, அதை துணை சார்ஜ் போட வேண்டியது தான். தவறு. ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க. அது வந்து மின்கல அடுக்கு. இந்த பல்ப் எரிகிற மாதிரி உள்ளது வந்து என்னது? ஒளிராத மின்கல அடுக்கு. இந்த மாதிரி ஒளிராத மின்கல அடுக்கு. இது வந்து 1 சாவி, திறந்த சாவி. இந்த பல்ப் எரியுறது. இது வந்து 3க்கு வந்து ஒளிரும் மின்விளக்கு. இது வந்து என்னது? 2 மின்கலன். இது 2க்கு மேலே பேட்டரி இருந்துச்சுன்னா மின்கல அடுக்கு. இது 1 இருந்தால் மின்கலன். நமது உடலானது மின் அதிர்வை வெகு எளிதாக ஏற்றுக்கொள்கிறது. காரணம் வந்து மனித உடலானது ஒரு நல்ல மின் கடத்தியாகும். ஏ மற்றும் ஆர் 2 சரி. ஏ சரியான விளக்கம். நமது உடலானது மின் அதிர்வை வெகு எளிதில் ஏற்றுக்கொள்கிறது. நமது உடலானது நல்ல ஒரு மின் கடத்தி. அப்போ 2மே சரி. சரியான விளக்கம். பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் வந்து நிலைமாற்றம். பனிக்கட்டி வந்து நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் பேர் நிலைமாற்றம் சொல்கிறோம். ஈரத்துணி காற்றில் உலரும் போது இயற்பியல் மாற்றம். பால் தயாராக மாறுவது மீளா மாற்றம். கீழே உள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? பருவநிலை மாற்றம் தான் நம்மளுக்கு பிடிக்கும். ஏன்னா துருப்பிடித்தல், நில அதிர்வு, வெள்ளப்பெருக்குனா பிடிக்காது. அப்போ பருவ மாற்றம் வந்து விரும்பத்தக்க மாற்றம். காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் தான். காற்று மாசுபாடு நம்மளால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் தான். காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திழுக்கும். இது ஒரு மீள் மாற்றம். மீள் பழைய நிலைக்கு வர முடியும். முட்டையை வேக வைத்து என்பது மீளா மாற்றம். திருப்பி அதை மாற்ற முடியாது. நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை விரும்பத்தகாத மாற்றம் சொல்கிறோம். தாவரங்களில் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்கிறது. இது இயற்கையே ஆகும். ஆமாம். தாவரங்கள் வந்து கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்கிறது. இது வந்து இயற்கை ஆகும். பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு வேகமான மாற்றம். இதை வந்து முளைத்தல் ஒரு மெதுவான மாற்றம். சரி. குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது வந்து ஒரு மெதுவான மாற்றம். ஆமாம் சரி. தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம். தவறு. மீளா மாற்றம். அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். தவறு. உணவு செரித்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம், இல்லை வேதியியல் மாற்றம். உப்பை நீரில் கரைத்து உருவாகும் கரைசல் ஒரு நீர் கரைசல் ஆகும். உப்பை நீரில் கரைத்து உருவாகும் கரைசலில் நீர் ஒரு கரைப்பான். தவறு. ஒப்புமையை பார்க்கலாம். பால் தயாராதல் வந்து மீளா மாற்றம். ஆமாம். வேகம் உருவாகுதல் வந்து அது குறைக்க முடியும். அப்போ மீள் மாற்றம். ஒளிச்சேர்க்கை வந்து இயற்கையான மாற்றம். நிலக்கரி எறிதல் வந்து மனிதனால் ஏற்படுத்த மாற்றம். ஆமாம். குளுக்கோஸ் கரைதல் வந்து ஒரு மீள் மாற்றம். உணவு செரித்தல் வந்து ஒரு மீளா மாற்றம். குளுக்கோஸ் கரைதல் வந்து ஒரு மீள் மாற்றம். உணவு செரித்தல் வந்து ஒரு மீளா மாற்றம். உணவு சமைத்தல் வந்து விரும்பத்தக்க மாற்றம். உணவு கெட்டுப்போதல் விரும்பத்தகாத மாற்றம். தீக்குச்சி எறிதல் வேகமான மாற்றம். பூமி சுற்றுதல் வந்து ஒரு மெதுவான மாற்றம். அடுத்து காற்றில் நைட்ரஜன் சதவீதம் வந்து 78% இருக்குது. தாவரங்களின் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் பார்த்தோன்னா டேஸ் இலைத்துளை. தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் வந்து இலைத்துளை. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரிகிற பகுதி வந்து ஆக்சிஜன். ஆமாம். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுகிறது. ஏனெனில் வந்து உணவுப் பொருளை வந்து புதிதாக இருக்கும்படி செய்கிறது. ஏன் நைட்ரஜன் சேர்க்குறாங்கன்னா உணவுப் பொருள் வந்து புதிதாக இருக்கும்படி செய்கிறது. காற்றில் உள்ள டேஸ் வாயுக்கள் கூடுதல் காற்றின் 99% இயல்பாகிறது. எதுனா நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் வந்து என்னது? காற்றில் உள்ள நைட்ரஜனும் ஆக்சிஜனும் வாயுகளின் கூடுதல் காற்றில் 99% இயல்பாகிறது. காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி பார்த்தோன்னா ஆக்சிஜன். காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு வந்து ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கையின் போதும் அந்த தாவரங்கள் என்ன வெளியிடுகிறது? ஆக்சிஜன். சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு வந்து ஆக்சிஜன். இருண்ட அறைநூல் வரும் சூரிய ஒளிக்கற்றை டேஸை காண முடியும். இருட்டு அறையில் வரும் சூரிய ஒளிக்கற்றையில் வந்து தூசு பொருள் வந்து காண முடியும். கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து சுண்ணாம்பு நீரை வந்து பால் போல மாட்டோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு சுண்ணாம்பு நீரை வந்து என்ன பண்ணுவோம்? பால் போல மாற்றும். சரியா தவறா? உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. தவறு.
ஆக்சிஜன் உள்ளிருக்கிறோம். புவி வெப்பமாவதலை மரங்கள் நடுவதன் மூலம் குறைக்கலாம். சரி. காற்றில் இயல்பு எப்போதும் சமநிலையில் இருக்கும். தவறு. திமிங்கலம் ஆக்சிஜன் சுவாசிக்க நீர் மேற்பரப்பில் வரும். சரி. காற்றில் ஆக்சிஜன் இயல்பானது தாவரங்களில் தானே சுவாசமும் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது. காற்றில் ஆக்சிஜன் இயல்பானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலம் சமன் செய்யப்படுகிறது. தவறு. இயங்கும் காற்று வந்து தென்றல் காற்று. இயங்கும் காற்று தென்றல் காற்று. நம் வாழும் அடுக்கு வந்து வளிமண்டல அடுக்கு. நம்ம வாழும் அடுக்கு வந்து அடிவளிமண்டலம். வளிமண்டலம் வந்து ஓசோன் படலம். அது நம்ம வாழும் அடுக்கு வந்து அடிவளிமண்டலம். வளிமண்டலம் வந்து ஓசோன் படலம். ஆக்சிஜன் வந்து எரிதல் வினைக்கு பயன்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒளிச்சேர்க்கை பயன்படுது. தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு வந்து ஒளிச்சேர்க்கை என்று பெயர். இது வந்து சரியான வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 தாவரங்களும் விலங்குகளும் போல ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகின்றன. சுவாசிக்கிற போது தாவரங்களும் விலங்குகளைப் போல ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை எப்போ சுவாசிக்கும் போது. அடுத்து 2 தாவரங்கள் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுது. ஆமாம், தாவரங்கள் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. 4 அதுக்கப்புறம் தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தின் துணையோடு வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கின்றன. ரைட்டு. அதுக்கப்புறம் 1 தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். 6 வந்து மனிதர்கள் விலங்குகளும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கிறது. இந்த முறையில் தாவரங்கள் ஆக்சிஜன் வெளியிடுகிறது. லாஸ்ட்டாக தான் 5 மனிதர்களும் விலங்குகளும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கிறது. ஒளிச்சேர்க்கை வந்து கார்பன் டை ஆக்சைடு, சுவாசம் வந்து ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கைக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு, சுவாசத்துக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படுது. காற்றிலிருந்து 78% வந்து எரிதலுக்கு துணை புரிவதில்லை. 21% எரிதலுக்கு துணை புரிகின்றன. அது 78% வந்து எரிதல் துணை புரிவதில்லை. 21 தான் எரிதலுக்கு துணை புரிகிறது. செல்லின் அளவை குறிக்கும் இது வந்து குறியீடு வந்து செல்லின் அளவை வந்து எனது மைக்ரோமீட்டர். நுண்ணோக்கியில் இதனை பிரியா செல்லை பார்க்கும்போது செல் சுவர் இருக்கிறது, ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. இது பிரியா பார்த்த செல் வந்து தாவர செல். இங்கே நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னா வந்து நுண்ணோக்கில் பிரியா செல்லை பார்க்கும்போது செல் சுவர் இருக்கிறது. எதுக்கு இருக்கும்? தாவர செல்லுக்கு இருக்கும். ஆனால் இங்கே வந்து நியூக்ளியஸ் இல்லை. பிரியா பார்த்த செல் வந்து தாவர செல். யூக்கரியோட் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுகிறது. யூக்கரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் வந்து நியூக்ளியஸ். யூக்கரியாட்டிக் நியூக்ளியஸ். நியூ. கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? அதாவது ஈஸ்ட், அமீபா, பாக்டீரியானா ஒரு செல் உயிரி. இதில் அல்ல பார்த்தோன்னா ஸ்பைரோகைரா வந்து ஒரு செல் உயிரி கிடையாது. யூக்கரியோட் செல்லின் நுண்ணுறுப்புகள் காணப்படுவது வந்து சைட்டோபிளாசம். யூக்கரியோட் செல்லின் நுண்ணுறுப்புகள் காணப்படுவது வந்து சைட்டோபிளாசம். செல்களை காண உதவும் உபகரணம் வந்து கூட்டு நுண்ணோக்கி. நான் செல்லின் உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறேன். எது? பசுங்கனியாக தான் வந்து உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறது. நான் ஒரு காவல்காரன். நான் செல்லில் யாரையும் உள்ளேயும் விடமாட்டேன். என்னது? செல் சுவர். வெளியே விடமாட்டேன். நான் யாருன்னா செல் சுவர். செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் வந்து ராபர்ட் குக். செல் என்ற வார்த்தையை உருவாக்கி வந்து ராபர்ட் குக். நெருப்புக்கோளின் முட்டை வந்து மிகப்பெரிய தனிசெல் ஆகும். நெருப்புக்கோளின் முட்டை வந்து மிகப்பெரிய தனிசெல் ஆகும். சரியா தவறா? உயிரினங்களில் மிக சிறிய அலகு செல். சரி. மிக நீளமான நரம்பு செல் ஆகும். ஆமாம், சரி. பூமியின் முதலில் உருவான ப்ரோகேரியாட்டிக் செல் வந்து ஆகும். முதல்ல பூமியில் உருவான செல் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல். தாவரங்களில் விலங்கில் உள்ள செல் நுண்ணுறுப்புகள் செல்கள் ஆனது. சரி. ஏற்கனவே உள்ள செல்களிலிருந்து தான் புதிய செல்கள் உருவானது. சரி. ஏற்கனவே உள்ள செல்களில் இருந்தால் புதிய செல் உருவானது. சரி. கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு பார்த்தோன்னா நியூக்ளியஸ். கட்டுப்பாட்டு மையம் வந்து நியூக்ளியஸ். சேமிக்க கிடங்கு பார்த்தோன்னா நுண்குமிழ்கள். சேமிக்க கிடங்கு வந்து நுண்குமிழ்கள். உட்கருவின் வாயில்கள் வந்து உட்கரு உரை. ஆற்றல் உற்பத்தியாளர் வந்து மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் வாயில்கள் செல் சவ்வு. செல்லின் வாயில்கள் வந்து செல் சவ்வு. இது வந்து முறைப்படி இது பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது பாக்டீரியா, ரோஜா செடி, மாமரம், பசு, யானை. வந்ததுலேருந்து பிரிச்சிருக்காங்க. பாக்டீரியா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா, ரோஜா செடி, மாமரம், பசு, யானை. இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 நெருப்புக்கோழி முட்டை, 1 வந்து 2 வந்து கோழி முட்டை, அப்புறம் வந்து இந்த பூச்சிக்கொல்லி முட்டை. நெருப்புக்கோழி முட்டை இப்போ சைஸ்லேருந்து இது பண்ணுறாங்களோ, ஒரு நெருப்புக்கோழி முட்டை, கோழி முட்டை, பூச்சிக்கொல்லி முட்டை.
ப்ரோகேரியட்னா பாக்டீரியா, யூகேரியட்னா ஆல்கா. ப்ரோகேரியட்னா பாக்டீரியா, யூகேரியட்னா ஆல்கா. ஸ்பைரோகைரா வந்து தாவரச்செல், அமீபா வந்து விலங்குச்செல். ஸ்பைரோகைரா வந்து தாவரச்செல், அமீபா வந்து விலங்குச்செல். உணவு உற்பத்தியாளர் பசுங்கனியும், ஆற்றல் மையம் வந்து மைட்டோகாண்ட்ரியா. உணவு உற்பத்தியாளர் வந்து பசுங்கனி வந்து உணவு தயாரிக்கிறது. ஆற்றல் எங்கே சேமிக்கப்படுகிறதுனா மைட்டோகாண்ட்ரியா. மனிதன் ரத்த ஓட்ட மண்டலம் கடக்கும் பொருள்கள் வந்து எல்லாமே ஆக்சிஜன், சத்து பொருட்கள், ஹார்மோன் இவை அனைத்தும். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல். மனிதன் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல். நம் உடல் உணவு மூலக்கூறுகளை உடைக்கப்பட்டு சிறு மூலக்கூறாக என்னது மாற்றமடைய நிகழ்ச்சியை வந்து என்ன செரிமானம் சொல்கிறோம். ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாகுவது வந்து உறுப்பு மண்டலம். ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உறுப்பு மண்டலம் சொல்கிறோம். மனித மூளையை பாதுகாக்க எலும்பு சட்டத்தின் பேர் வந்து மண்டை ஓடு. மனித கழிவு பொருட்களை வெளியேற்றுவதற்கு வந்து கழிவு நீக்கம் என்ற பெயர். மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு வந்து உணர்வு உறுப்புனா தோல். மிகப்பெரிய உணர்வு உறுப்புனா தோல் தான். நாளமில்லா சுரப்பில் சுரக்கப்படும் வேதிப்பொருள் வந்து ஹார்மோன் சொல்கிறோம். ரத்தம் வந்து எலும்புகளில் உருவாகின்ற போட்டிருக்காங்க. தவறு. ரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் கழிவுகளை வெளியேற்றுகிறது. அதாவது ரத்த ஓட்ட மண்டலம் வந்து மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிறது. தவறு. உணவு குழலில் இன்னொரு பெயர் வந்து உணவு பாதை. சரிமா. உணவு குழலுக்கு இன்னொரு பேர் வந்து உணவு பாதை. ரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிக சிறிய நுண்குமிழுக்கு ரத்த குழாய்கள் என்று பெயர். தவறு. ரத்த ஓட்ட மண்டலத்தில் மிக சிறிய நுண்குழலுக்கு வந்து ரத்த குழாய்கள் என்று பெயர். அது தவறு. மூளை, தண்டுபடம் மற்றும் நரம்பு சேர்ந்ததே நரம்பு மண்டலம். மூளை, தண்டுபடம், நரம்புகள். மூளை, தண்டுபடம், நரம்பு சேர்ந்த நரம்பு மண்டலம். சரி. காது வந்து சவுண்டு. எலும்பு மண்டலம் வந்து உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது. உதார விதானம் வந்து 2 வந்து தட்டையான தசை. உதார விதானம் வந்து தட்டையான தசை. இதயம் வந்து இதய தசை. நுரையீரல் வந்து நுண் காற்றுப்பைகள் அதில் இருக்கும். இறப்பை இதை வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட சொற்களை முறைப்படுத்தி எழுதுக. இப்படின்னா போகுது. வாய், தொண்டை, உணவுக்குழல், இறப்பை, சிறுகுடல், பெருகுடல், அப்புறம் மலக்குடல், மலவாய். சாப்பாடு வாய் போகுது, தொண்டை, அப்புறம் உணவுக்குழல், அப்புறம் இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல், அப்புறம் மலக்குடல், மலவாய். இதை சிறுநீரக மண்டலத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா சிறுநீரகம், சிறுநீர் நாளம், சிறுநீர் பை, சிறுநீர் புறவழி. சிறுநீரகம் சிறுநீர் நாளத்தில் போகுது, அதுக்கப்புறம் பைக்கு போகுது. சிறுநீரகம் வந்து அந்த பையில் வருது, நாளத்தில் வருது, நாளத்தில் வந்து பையில் போய் சேகரிக்குது, அப்புறம் சிறுநீர் புறவழியாக வெளியேற்றுது. தமனிகள் வந்து ரத்தத்தை வந்து இதயத்திலேருந்து எடுத்து செல்லுவை. தமனி வந்து மணி வந்து என்னது ரத்தத்தை வந்து இதயத்திலிருந்து எடுத்து செல்லுவை. சிறைகள் வந்து ரத்தத்தை வந்து இதயத்திற்கு கொண்டு வருவை. நுரையீரல் சுவாச மண்டலம், இதயம் வந்து ரத்தோட்ட மண்டலம். நொதிகள் செரிமான சுரப்பிகள், ஹார்மோன் வந்து நாளமில்லா சுரப்பிகள். நொதிகள் வந்து செரிமான சுரப்பிகள், ஹார்மோன் வந்து நாளமில்லா சுரப்பிகள். உள்ளீடு கருவி அல்லாதது எதுனா ஒளிப்பெருக்கி. உள்ளீடு கருவி அல்லாதது வந்து ஒளிப்பெருக்கி. மைய செயலத்துடன் திரையை இணைக்கும் கம்பி வந்து VCA. கீழ்கொண்டுள்ள எது உள்ளீடு கருவினா சுட்டி வந்து உள்ளீடு கருவி. பின்வருள்ள எது கம்பிலா இணைப்பு வகையை சேர்ந்தது எது? இது வந்து ஊடலை. பின்வருள்ள கம்பியில்லா இணைப்பு வந்து ஊடலை. விரலி என்பது டேசா பயன்படுகிறது சேமிப்பு கருவி வந்து விரலி வந்து சேமிப்பு கருவி. காணொளி வரிசை வந்து இணைப்பு படம். காணொளி வரிசை வந்து VGA வந்து இணைப்பு படம் தானே இது. அருகலை வந்து 4 கம்பி. அருகலை வந்து கம்பி இல்லா இணைப்பு. அச்சுப்பொறி வந்து வெளியீட்டு கருவி. அச்சுப்பொறி வந்து பிரிண்டர் வந்து வெளியில் வருதுல, அது வந்து வெளியீட்டு கருவி. விசைப்பலகையும் என்னது? அது விசைப்பலகை உள்ள வந்து உள்ளீட்டு கருவி. மிகுதிறன் பல்லுடக இடைமுகவு HDMI வந்து LED தொலைக்காட்சி. HDMI வந்து LED தொலைக்காட்சி. காந்தத்தில் ஈர்க்கப்படும் பொருள் வந்து ஊசி. மாலுமி திசை காட்டுகருவி முதலில் செய்து பயன்படுத்துகிறவர்கள் வந்து சீனர்கள். தங்குதடை தொங்கப்பட்ட காந்தம் எப்பொழுது வடக்கு தான் நிற்கும். காந்தங்கள் தன் காந்தத்தன்மை இழக்க காரணம் வந்து சுத்தியால் தட்டுவதால். காந்த ஊசியை பயன்படுத்தி டேஸ் அறிந்து கொள்ளலாம் திசையை. செயற்கை காந்தங்கள் எப்படிலாம் இருக்குன்னா நீள்கோளம், வட்டம், உருளை ஆகிய வடிவங்களும் செயற்கை காந்தம் இருக்குது. நீள்கோளம், வட்டம், உருளை வடிவத்தில். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் வந்து காந்தத்தன்மை உள்ள பொருள்னு சொல்கிறோம். காகிதம் வந்து காந்தத்தன்மை உள்ள பொருள் அல்ல. அதில் பொருள் அல்லன்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில். பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய காந்த கற்களை கட்டி தொங்க விட்டிருந்தனர். ஆமாம். ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் 2 துருவங்கள் உள்ளது. சரியா தவறா? உருளை வடிவ காந்தத்தில் ஒரே ஒரு துருவம் மட்டும் உண்டு. தவறு. உருளை வடிவ காந்தத்தில் ஒரே ஒரு துருவம் மட்டும் உள்ளது வந்து தவறு. காந்தத்தின் ஒரு துருவங்கள் ஒன்று என்ன பண்ணும்? விளக்கும். அது காந்தத்தின் ஒத்த துருவங்கள் வந்து என்ன பண்ணும்? விளக்கும். சரி. காந்த தூள்கள் அருகே கொண்டு செல்லும் போது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையத்தில் ஒட்டிக்கொள்கின்றன. தவறு. துருவத்தெல்லாம் ஒட்டும். காந்த ஊசியை பயன்படுத்தி அதனை கிழக்கு மேற்கு திசையை கண்டறிய முடியும். காந்த ஊசியை பயன்படுத்தி வடக்கு இருக்குன்னா அப்போ நம்ம கிழக்கு மேற்கு கண்டுபிடிக்க முடியும் தானே. அதில் கண்டறிய முடியும். சரி. ரப்பர் ஒரு காந்த பொருள். தவறு.
காந்த திசை காட்டி வந்து என்னது காந்த ஊசி. காந்த திசை காட்டி வந்து காந்த ஊசி. ஈர்ப்பு வந்து எதிரெதிர் துருவங்கள். ஈர்ப்பு வந்து எதிரெதிர் துருவங்களை வந்து என்ன பண்ணும் ஈர்க்கும். விலகுதல் வந்து ஒரே பக்கத்தை வந்து என்ன பண்ணும் விலக்கும். காந்த துருவங்கள் வந்து அதிக காந்த துருவத்தில் தான் காந்தம் அதிகமாக இருக்கும். உலகில் உள்ள மொத்த நீரில் வந்து 97% என்னது உப்பு நீர் தான் இருக்குது. பின்வரில் எது நீர் சுழற்சியில் ஒரு படிநிலை இல்லை. காய்ச்சி விடுறது வந்து ஒரு படிநிலை கிடையாது. பின்வரில் நீர் 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 முறைக்குள்ள நீராவியினை வளிமண்டலத்தில் சேர்ப்பது வந்து பார்த்தோன்னா நீராவி போக்கும், இன்னொன்று வந்து ஆவியாதலும். எப்படி இந்த நீர் வந்து வளிமண்டலத்துக்கு போகுதுன்னா ஒன்று நீராவியில் போகும், இன்னொன்று ஆவியாகி போகும். நீராவி போக்கும் ஆவியாதல். தண்ணீர் சுமார் 30% எங்கே காணப்படுதுன்னா நிலத்தடி நீர். அது 97% வந்து உப்பு நீர் தான் இருக்குது. அந்த 30% நிலத்தடி நீர் தான் நிலத்தடி நீரில் இருக்குது. வீட்டில் நீர் சுத்திகரிக்கும் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுவது. நீரை வந்து செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். இயற்கையில் கிடைக்கும் நீரில் 3% வந்து நீர் வந்து மனிதன் பயன்பாட்டிற்கு உள்ளது. அதாவது இயற்கை கிடைக்கும் 3% தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நீர் ஆவியாக மாறும் நிகழ்வுக்கு ஆவியாதல் என்று பெயர். நீரோட்டம் மற்றும் நீர் விநியோகத்தினை முறைப்படுத்தி பொருட்டு ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படுகிறது. ஆமாம், ஆற்றில் பாயும் நீரின் அளவு வந்து மழை காலங்களே பெருமமாக இருக்கும். நீர் சுழற்சியில் வந்து டேஸ் என்று பெயர். நீர் சுழற்சிக்கு இன்னொரு பேர் வந்து இந்த ஹைட்ராலிக் சிக்கல் சுழற்சின்னு வரும். சரியாக தவிர பார்க்கலாம். ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்கள் காணப்படும் நீர் வந்து மனித குலத்திற்கு பயன்பாட்டிற்கு ஏதுவானதாக இல்லை. தவறு, ஏதுவானதாக இருக்குது. நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடலாகும். நீரோட்டமும் நிலப்பரப்பும் சந்திக்கும் இடம் வந்து கடலாகும். நீரோட்டமும் நிலப்பரப்பும் அது தவறு. சூரிய வெப்பத்தால் மட்டுமே ஆவியாதல் நிகழும். தவறு. சூரிய ஒளி மட்டுமே தான் ஆவியாகுதா? இல்லை. குளிர்வித்தல் புற்களின் மீது பனி உருவாகும். குளிர்வித்தலால் புற்களின் மீது பனி உருவாகும். சரி. கடல் நீரினை நேரடியாக பாசனத்துக்கு பயன்படுத்தலாம். தவறு. வெள்ளம் வந்து அதிகளவு மழை. வெள்ளம் எப்போ ஏற்படும்னா அதிகளவு மழை பெஞ்சா இருக்கணும். மேற்பரப்பு நீர் வந்து ஏரிகளில் காணப்படும். சூரிய ஒளி வந்து ஆவியாதல் நடைபெறுகிறது. மேகங்கள் வந்து துருவங்கள். மேகங்கள் வந்து நீராவி. உறைந்த நீர் தான் துருவங்கள். உறைந்த நீர் அதிகமாக இங்கே துருவங்களில் தான் இருக்கும். கீழ்கண்ட வாக்கியங்களை சரிப்படுத்துக. வராது. மக்கள் தொகை பெருக்கு வந்து நீர் பற்றாக்குறை. மக்கள் தொகை பெருக்கு வந்து அதிகரிஞ்சுன்னா நீர் பற்றாக்குறை ஏற்படும். மறுசுழற்சி வந்து மக்கள் தொகை பெருக்கம் வந்து நீர் பற்றாக்குறை. மறுசுழற்சி வந்து நீர் அதிகமாகும். நிலத்தடி நீர் வந்து ஆழ்துளை கிணறு. மேற்பரப்பு நீர் வந்து ஏரிகள் இருக்குது. சோப்புகளின் முதன்மை மூலம் டேஸ் ஆகும். விலங்குகள் கொழுப்பு மற்றும் தாவர எண்ணெய் தான் வச்சு சோப்பு தயாரிக்கிறாங்க. வெப்ப நிகழ்வின் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. அந்த எந்த வெப்ப நிகழ்ச்சியின் போது கொழுப்பு மற்றும் எண்ணெயை வந்து சோப்பாக மாறுதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை பயன்படுத்தும் போது. சிமெண்டில் சிப்சம் சேர்க்கப்படுற காரணம் வந்து கெட்டிப்படுத்தமையை இது பண்ண தடுக்க, அதாவது தாமதப்படுத்த. பீனால் என்பது கார்பானிக் அமிலம். பீனால் வந்து ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். இயற்கை ஒட்டும்பொருள் வந்து ஸ்டார்ச்சில். இயற்கையான ஒட்டுப்பொருள் பார்த்தோன்னா ஸ்டார்ச். வெங்காயம் நறுக்கும்போது நம்ம கண்ணீராக காரணமான வாயு வந்து புரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு. வெங்காயம் நறுக்கும்போது நம்ம கண்களில் கண்ணீர் வர காரணம் வந்து புரோபேன் தயால் எஸ் ஆக்சைடு. சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுகிறது. உழவனின் நண்பன் அழைக்கப்படுவது மண்புழு. சுற்றுச்சூழலுக்கு உகந்தது கரிம உரங்கள். இயற்கை பசைக்கு உதாரணம் வந்து நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச். இயற்கை பசை வந்து நம்ம ஸ்டார்ச் முன்னாடி பார்த்துட்டோம். செரிக்கப்பட்ட பீனால் கிருமிநாசினியாக பயன்படுகிறது. செறிவூட்டப்பட்ட பீனால் வந்து கிருமிநாசினி தவறு. சிப்சம் மருத்துவத்துறையில் அதிகளவு பயன்படுத்தப்படுகிறது. சிப்சம் வந்து இங்கே இது தவறு. சிப்சத்தை சூடுபடுத்தினால் மூலம் பாரிசாந்து கிடைக்கிறது. சிப்சத்தை சூடுபடுத்தினா வந்து பாரிசாந்து கிடைக்கிறது. சரி. சிப்சத்தை சூடுபடுத்தினா பாரிசாந்து கிடைக்கிறது. சரி. ஒட்டும் பொருள் என்பது இரு பொருளை ஒன்று பிரிக்கவா இல்லை ஒட்ட தப்புன்னு போட்டிருக்காங்க. NPK வந்து தாவரங்களுக்கு முதன்மை உடைச்சதுகள். சரி. சோப்புக்கு வந்து என்ன தேவை? சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு தேவை. சிமெண்ட் வந்து அந்த RCC. உரங்கள்லாம் PNK. சிப்சம்னா CaSO4 2H2O. சிப்சம்னா CaSO4 2H2O. பீனால்லாம் C6H6OH. பீனால்லாம் C6H5OH. சிப்சம்னா CaSO4 2H2O. யூரியா கனிம உரங்கள். மண்புழு உரம் வந்து இயற்கை உரம். நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச் வந்து இயற்கை ஒட்டும் பொருள். செல்லடைப் வந்து செயற்கை ஒட்டும் பொருள். நன்னீர் சூழ்நிலை மண்டலத்தில் எது கண்டுபிடித்தெழுதுக. இதில் வந்து பார்த்தோன்னா இவை அனைத்தும் குளம், நீர், நதி எல்லாமே இயற்கை சூழ்நிலை மண்டலம். நன்னீர் சூழ்நிலை மண்டலம் தான். உற்பத்தியாளர்கள் எனப்படுவதே தாவரங்கள். உயிரின சிதைவிற்கு உள்ள கழிவு வந்து சமையலறை கழிவுகள். உயிரின சிதைவிற்கு உள்ள கழிவுகள். காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்கள் இப்படியும் அழைக்கலாம். மாசுபாடு சொல்கிறோம். அதாவது காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை வந்து மாசுபாடு சொல்லலாம். களைக்கொல்லி பயன்பாடு வந்து நில மாசுபாடு அடையுது, நீர் மாசுபாடு அடையுது களைக்கொல்லி மூலம். தாவரங்கள் உண்பவை
முதல் நிலை நுகர்வோன்னு சொல்கிறோம். சூழ்நிலை மண்டலத்தில் வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை உயிரற்ற இயற்பியல் காரணிகள். சூழ்நிலை மண்டலத்தில் வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை வந்து உயிரற்ற இயற்பியல் தான். உயிரற்ற இயற்பியல் டேஸ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருளை ஒரு புதிய பொருளை உருவாக்கலாம். மறுசுழற்சி மூலம் வந்து நிகழ்வின் மூலம் கழிவுப் பொருள் வந்து புதிய பொருளை உருவாக்கலாம். நீர் மாசுபாடு மனிதனுக்கு வந்து காலரா நோய், காலரா வந்து தண்ணி மூலம் ஏற்படுது. 3R என்பது பயன்பாட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து பயன்பாட்டை குறைக்கணும், பயன்படுத்தணும், மறுசுழற்சி. ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச வரை குறைக்கணும். 3Rக்குள்ள டெஃபனிஷன் வந்து குறைத்தல், மீண்டும் பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் மறுசுழற்சி. சரியா தவறா? கடல் சூழ்நிலை மட்டத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஒரு எடுத்துக்காட்டாகும். அதாவது கடல் சூழ்நிலை மட்டத்திற்கு பசிபிக் ஒரு எடுத்துக்காட்டாகும். சரி. பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சிகள் ஆகியவை சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகிறது. ஆமாம். மனித கழிவுகள், விலங்கு கழிவுகள், உயிரின சிதைவிற்கு உட்படா கழிவுன்னு போட்டிருக்காங்க. உட்படு கழிவுகள். அளவுக்கு அதிகமான கலைக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். ஒளி மாசுபாடு ஏற்பட தவறு. நில மாசுபாடு, நீர் மாசுபாடு ஏற்படும். திடக்கல்வி மேலாண்மை விதிப்படி கழிவுகளை நாம் 2 வகையில் பிரிக்கலாம். சரி. திடக்கல்வி மேலாண்மைப்படி கழிவுகள் வந்து மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு 2 பிரிக்கலாம். உயிரின கூறு அப்படின்னா விலங்குகள், உயிரின கூறுகள் விலங்குகள், சாக்கடை கழிவுகள்லாம் நீர் மாசுபாடு, செயற்கை உரங்கள் வந்து நில மாசுபாடு, பாலைவனம் வந்து சூழ்நிலை மண்டலம், நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், புகை வந்து காற்று மாசுபாடு. தாவரங்கள் மகரந்த சேர்க்கை உதவும் முறை வந்து ஓசினி சிட்டு. செயற்கையான கொசு விரட்டி பார்த்தோன்னா வேம்பு. பின்வரில் எது வேறு இல்லைன்னா உருளைக்கிழங்குக்கு உருளைக்கிழங்கு வந்து ஒரு வேர் இல்லை. கேரட், முள்ளங்கி இதெல்லாம் இது உருளைக்கிழங்கு வந்து வேறு கிடையாது. பின்வரில் எது விட்டமின் சி குறைபாடில் ஏற்படுகிறது போக்குகிறது குறைபாடு போக்குகிறது நெல்லி. இந்தியாவில் தேசிய மரம் வந்து ஆலமரம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16 உணவு தினமாக நம்ம கொண்டாடுறோம். நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டு, நெசவுனா பருத்தி, நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டு பருத்தி. தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனைமரம். துளசி இலையின் சாறு இருமலையும் மார்பு சளியும் குணப்படுத்துகிறது. அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள் உண்ணக்கூடிய விதைகள் பருப்பு. ஆமாம், பருப்பு எனப்படுகிறது. அவரை கூட சார்ந்த உண்ணக்கூடிய விதைகள் வந்து பருப்பு குடும்பத்தை சார்ந்தது. அலைற்கால் வளர்க்கப்பட்ட தாவரங்கள் வந்து மென்கட்டைகள் அழைக்கப்படுகிறது. தவறு. அலைற்கால் மென்கட்டை கிடையாது. தவறு. பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவு ஆட்கொள்கிறது. சரி. அலங்கார தாவரமாக காலிஃப்ளவர் தாவரம் இல்லை. கோடை காலத்தில் பருத்தி உடையாக ஏற்றதன்றுன்னு போட்டிருக்காங்க. கோடை அப்போ தவறு. கரும்பு தாவரம் உயிர் எரிபொருளாக பயன்படுகிறது. கரும்பு தாவரம் வந்து உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது. சரி. நார்தரும் தாவரங்கள் வந்து சணல். நார்தரும் தாவரம் வந்து சணல். வன்கட்டை வந்து தேக்கு. வன்கட்டைனா தேக்கு. வேம்பு வந்து கிருமி நாசினி. ஏலக்காய் வந்து நறுமணப் பொருள். கம்பு வந்து தானியம். கம்பு வந்து தானியம். மாம்பழம், கனி, மக்காச்சோளம் தானியம். தென்னை வந்து நாறு. ரோஜா வந்து மலர். தேனீகள் வந்து மகரந்த சேர்க்கையாளர். மண்புழு வந்து மண் வளத்தை அதிகரிப்பது. மையச்செயல்கள் பெட்டிகளுள் காணப்படாது எது? அதாவது மவுஸ். அதாவது மையச்செயல்கள் பெட்டி காணப்படாது வந்து மவுஸு. கீழ்வரில் எது சரியானது? இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாடு மென்பொருள். கீழ்வரில் எது சரியானது? இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாடு மென்பொருள். அந்த லினக்ஸ் என்பது வந்து கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். இந்த லினக்ஸ் வந்து கட்டற்ற மற்றும் திறந்த மென்பொருள். கீழ்வரில் எது கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள்? இது அனைத்தும். விண்டோஸு, அந்த மாக்காஸ், இந்த அடாப், இந்த போட்டோஷாப் இதெல்லாம் வந்து என்னது? இவை அனைத்தும் வந்து கட்டண மற்றும் தனி உரிமம் மென்பொருள். கட்டணம் மற்றும் தனி உரிமை மென்பொருள். இந்த மாகாஸ், இந்த MACOS வந்து ஒன்றுக்கு இலவச மற்றும் கட்டற்ற மென்பொருள். சாஃப்ட்வேர் வந்து ஜியோப்ரா. ஹார்ட்வேர் வந்து 2க்கு வந்து 5, 3 இதுக்கு வந்து ராம். ஹார்ட்வேர்னா ராம். கீபோர்டுனா 3க்கு 4. கீபோர்டுனா 3 உள்ளீடு கருவி. ஆமாம். லினக்ஸ் அப்படின்னா கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள். பின்னோட்டில் எது வழி அளவு? பின்னோட்டில் எது வழி அளவுனா பரப்பு வந்து ஒரு அடிப்படை அளவில் வழி அளவு. பின்னோட்டில் எது சரி அப்படிங்கிட்டுருக்காங்க. 1 லிட்டர் வந்து 1000 cc. 1 லிட்டர் 1000 cc. அடர்த்தின் அலகு km/m3. அடர்த்தின் அலகு கிலோகிராம்/m3. சம நிறைவுள்ள இரு கோளங்கள் கனளவு 2:1னா அது அடர்த்தியில் மாற்றிப்படணும். ஒரு இரு கோளங்கள் கனளவு விகிதம்னா அது அடர்த்தினாலனா 1:2. ஒளியாண்டு என்பது வந்து தொலைவு குறிக்கும். ஒளியாண்டு எதற்கு பயன்படுகிறதுனா தொலைவு. ஒழுங்கற்ற வடிவமுள்ள ஒரு பொருளின் பருமன் அளவுக்கு ஆர்க்கிமிடிஸ் விதி பயன்படுகிறது. ஒழுங்கற்ற வடிவமுள்ள ஒரு பொருளின் பருமன் அளவுக்கு வந்து என்ன படிக்குது? ஆர்க்கிமிடிஸ் விதி பயன்படுகிறது. கனமீட்டர் என்பது 10 லாக் கன சென்டிமீட்டர். அது ஒரு கனமீட்டர் என்பது 10 லாக் வந்து கன சென்டிமீட்டர். பாத்திரத்தின் அடர்த்தி வந்து 3600 kg/m3. வானில் அலகு என்பது 1.496 10/11 மீட்டர். இது வந்து மீட்டரில். வானில் அலகு என்பது 1.496 × 10/11 மீட்டர். ஒரு இலையின் பரப்பை வந்து வரைபடம் மூலம் தான் இது பண்ண முடியும். ஒரு பொருள் மேற்பரப்பே அதன் கனளவு எனப்படும். தவறு.
திரவத்தின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். சரி. நீர் வந்து மண்ணெண்ணை விட அடர்த்தி அதிகம் கொண்டது. சரி. நீர் வந்து மண்ணெண்ணை விட வந்து அதிக அடர்த்தி கொண்டது. இரும்பு குண்டு பாத்திரத்தில் மிதக்கும். இரும்பு குண்டு வந்து பாத்திரத்தில் மிதக்கும். சரி. இரும்பு குண்டு வந்து பாத்திரத்தில் வந்து மிதக்கும். சரி. ஓரளவு பருமனில் குறைந்த எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை கொண்ட அந்த பொருள் வந்து அடர்த்தி அதிகம் கொண்ட பொருள். தவறு. பரப்பு வந்து மீட்டர் ஸ்கொயர்டு, தொலைவு வந்து ஒளியாண்டு, அடர்த்தி வந்து கிலோகிராம் பை மீட்ரு கியூப்பு, கன அளவு வந்து மீட்ரு கியூப்பு, நிறை வந்து கிலோகிராம். அது மாதிரி பரப்பு பார்த்தோம்னா பரப்பு வந்து தள வடிவ பொருளுக்கு நீளம் வந்து கயறு, அடர்த்தி வந்து கிலோ பை சென்டிமீட்டர் கியூப்பு, கிலோகிராம் பை சென்டிமீட்டர் கியூப்பு, கன அளவு வந்து அளவிடும் முகவை, நிறை வந்து பொருளின் அளவு. கியூனோட சரியான வரிசையில் எழுதுக. 10 cc 100 cc 1 லிட்டர் 10 லிட்டர், 10 cc 100 cc 1 லிட்டர் 10 cl. அலுமினியம், இரும்பு, தாமிரம், தங்கம். அலுமினியம், இரும்பு, தங்கம், தாமிரம். பரப்பு மீட்டர் ஸ்கொயர், கன மீட்டர் கியூப்பு. திரவம் லிட்டர், திடப்பொருள் வந்து கனமீட்டரு. நீர் மண்ணெண்ணெய், இரும்பு வந்து அலுமினியம். ஒரு கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். காரணம் வந்து ஒரு கல் ஒழுங்கற்ற வடிவமுடையது. இது கூற்று காரணம் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கம். மரக்கட்டை நீரில் மிதக்கும். காரணம் வந்து நீர் வந்து ஒரு ஒளி உணரும் திரவம். கூற்றுக்காரன் 2 சரியான விளக்கம். அதாவது 2 சரி தான். காரணம் கூற்று சரி, ஆனால் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. ஒரு இரும்பு குண்டு நீரில் மூழ்கும். நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகம் உடையது. கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறு.